எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மாதவிடாய் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுஜீந்திரா இளமுருகன் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த மாதவிடாய் அப்படின்னா என்ன, மாதவிடாய் நிறுத்தம் அப்படின்னா என்ன? வணக்கம் நேயர்களே. முதல் கேள்வி மாதவிடாய் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, இப்போ பெண்களுக்கு முதல்ல வயசுக்கு வரும்போது தான் அவங்களுடைய கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற முட்டைப்பைன்ற உறுப்புகள் முதிர்ச்சி அடையுது. ஸோ அது மெச்சூர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மாதமும் அதற்கப்புறம் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு கருமுட்டை உருவாகும். அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கான ஹார்மோனல் சேஞ்சஸ், அது மெச்சூர் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம பெண்கள் வயசுக்கு வராங்க இல்லையா, பியூபர்ட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அந்த பியூபர்ட்டல் சேஞ்சஸ், அது ப்ராப்பராக பியூபர்ட்டின்ற அந்த டெர்மினாலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 விதமான மெச்சூரிட்டி ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பெண்கள் அந்த வயதுக்கு வர அந்த வயசை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபேமிலி கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம், அப்பா அம்மா பாட்டி இவங்கெல்லாம் முதல்ல எதை வச்சு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க மார்பக வளர்ச்சியை வச்சு. ஸோ அதை நாங்கள் தீலார்க் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பெண்களுக்கு அந்த முடி கொஞ்சம் கூடுதலாக வளர்றது, அக்கல், அடிவயிற்றுக்கு கீழே. ஸோ இந்த மாதிரியான சில இடங்களில் அந்த முடி வளர்ச்சி இருக்கிறப்போ அதை நாங்கள் பியூபார்க்குன்னு சொல்லுவோம். இதோடைய கடைசி ஸ்டேஜ், அந்த பியூபர்ட்டியோடைய கடைசி ஸ்டேஜ், அதாவது தீலார்க், பியூபார்க், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மெனார்க். மெனார்க்குன்றது தான் அந்த பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கிறது. ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் பியூபர்ட்டி. ஸோ இப்போ இந்த மந்த்லி சேஞ்சஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய மெயின் இதுவே ரீப்ரொடக்ஷன், சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு அந்த பெண்ணுடைய உறுப்புகள் தயாராகிறது, அந்த யூட்ரஸ், ஓவரிஸ் இதெல்லாம் தயாராகிற அந்த நிலைமை தான் மெனார்க். ஸோ மாதவிடாய் அதுக்கப்புறம் மந்த்லி அந்த முட்டை வெளியே வர்றதுனால யூட்ரஸில் நடக்கிற சில பல சேஞ்சஸ்னால வர்றது தான் மாதவிடாய். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கும் போது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஓகே டாக்டர், அதான் மாதவிடாய் நிறுத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டு வந்தோம். ஓகே. ஸோ அடுத்தது மாதவிடாய் நிறுத்தம். ஸோ மாதவிடாய் நிறுத்தம் அப்படின்னும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அடுத்தது இந்த மெனார்க்குன்ற ஸ்டேஜ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டைப்பை வளர்ச்சி ஆகுது, மெச்சூர் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஒரு மாதமும் அதுலேருந்து ஒரு கருமுட்டை உற்பத்தி ஆகும். இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிற அதே ஸ்டேஜஸில் யூட்ரஸ்லேயும் சில பல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ யூட்ரஸில் என்ன நடக்கும்னா, யூட்ரஸோடைய இன்னர் லைனிங், எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னர் லைனிங் கொஞ்சம் கூடுதலாக வளரணும். ஏன்னா கருமுட்டை உற்பத்தி ஆயிடுது, அது ஒரு வெந்த அணுக்களோட சேர்ந்து முட்டை உற்பத்தி ஆயிடுது, அது ஒரு வெந்த அணுக்களோட சேர்ந்து ஒரு கருமுட்டையாக அது உற்பத்தி ஆயிடுது. ஸோ அப்போ கருமுட்டையாக உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அது கர்ப்பப்பையில் தான் வளரணும் இல்லையா, அப்போ தான் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வளர்றதுக்கு அந்த கர்ப்பப்பையோடைய உள்ளார இருக்கிற அந்த லைனிங், எண்டோமெட்ரியம் கொஞ்சம் ஃபர்டைலாக, அதாவது நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தோட நல்ல விதமாக அது டெவலப் ஆகி ரெடியாக இருக்கணும். அப்போ தான் இந்த முட்டையோட சேர்ந்த ஒரு வெந்த அணுக்களோட வர கருமுட்டை. ஸோ மாதம் முட்டை தான் உருவாகுது, அது கருமுட்டைன்னு நான் தமிழாக்கம் சொல்லும் போது தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இந்த கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கு அந்த கர்ப்பப்பை ரெடி ஆகணும். ஸோ அது மந்த்லியுமே அந்த வேலை யூட்ரஸில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 15 days ஆஃப் அ மந்த், 30 நாட்களில் ஃபஸ்ட்டு 15 days இந்த முட்டை ஓவரியில் வளரும். இந்த 15 days ஆனதுக்கப்புறம் ஓவுலேஷன்ற டேட்டில் அந்த முட்டை ஓவரியிலேருந்து வெளியே வரும். இந்த ஓவரியிலேருந்து வெளியே வந்த முட்டை கூட ஒரு உயிரணுக்கள் சேராத பட்சத்தில் அந்த நெக்ஸ்ட் 15 days கொஞ்சம் கொஞ்சமாக ஆன சேஞ்சஸ் தேவையில்லைன்ட்டு அந்த ஹார்மோன் கரெக்ஷன் ஆகி கொஞ்சம் கம்மியாக நெக்ஸ்ட் 15 daysல கரெக்டாக 30 daysல அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளார ஆன எண்டோமெட்ரியல் சேஞ்சஸ், அந்த சதை கொஞ்சம் ஜாஸ்தி வளர்ந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் வெளியில் ஷெட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி 30 days இதுக்கான அந்த எக் growth, ஓவுலேஷன் ஃபாலோட் பை எக் growthோட சேர்த்து எண்டோமெட்ரியமும் growth ஆகுது, ஓவுலேஷன் நடக்குது. ப்ரெக்னன்சி ஆகாத பட்சத்தில் அந்த எண்டோமெட்ரியம் growth ஆனது கரெக்டாக நெக்ஸ்ட் 30 daysல வெளியே வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் அதே மாதிரி
எக்கு க்ரோ ஆகும், எண்டோமெட்ரியமும் வளரும், ஓவுலேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா அடுத்த 30 டேஸில் கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது சப்போஸ் மேரேஜுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கரு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த எக்கு ஃபார்ம் ஆனது உயிரணுக்களோட இந்த வெந்த அணுக்களோட சேர்ந்து அது வந்து கருமுட்டையா ஃபார்ம் ஆகுது. அந்த கருமுட்டை இப்போ நல்லா ரெடியாக இருக்க ஒரு யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். அது நல்லா பதிஞ்சு அதுக்கான பிளட் ஃப்ளோ எல்லாம் வந்து நார்மல் ஆகிற பட்சத்தில் அது வந்து ப்ரெக்னென்சியாக கண்டினியூ ஆகும். அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர்றதில்ல. ஏன்னா அந்த சேஞ்சஸ் இந்த எண்டோமெட்ரியம் நடக்கிறதில்ல. பட் அதர்வைஸ் நார்மல் ரெகுலர் பீரியட்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஏன் மாதவிடாய் நிற்குதுன்னு சொல்லிடும். ஸோ திஸ் இஸ் த பியூபர்ட்டி இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ். ஏன்னா இது வந்து பெண் அவளுடைய ஃபங்க்ஷனான ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றது. பட் எல்லா குழந்தைங்களுமே அட் பர்த் தெர் இஸ் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ், அதாவது ஃபாலிக்கல்ஸ் தான் வந்து அந்த கருமுட்டை அந்த ஓவரியிலேருந்து முட்டை உருவாகிறதுக்கு வந்து தேவையான ஒரு உறுப்பு. அந்த ஓவரீஸில் வந்து சின்ன சின்னதாக நீர் கட்டி மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு ஃபாலிக்கல்லேருந்து தான் அந்த முட்டை உற்பத்தி ஆகும். ஸோ இப்போ வந்து அது ஓவர் தி இயர்ஸ் எவ்ரி மந்த் ஒன்று யூட்டிலைஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஓவர் தி இயர்ஸ் அந்த முட்டையை உருவாக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ நார்மலாக அட் தி ஏஜ் ஆஃப் 25 ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ் வரும். ஸோ த பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் குயிக், சீக்கிரமாக அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 35 இப்போ லேட் மேரேஜ் ஆகுது, 35 வயசில் தான் அவங்க ப்ரெக்னென்ட்டாகவே ஆக போகிறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டைம் டிலே பண்ணாமல் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ப்ரெக்னென்ட் ஆகிடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஓவர் த டைம் வந்து இன்னுமே எக்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ தேர் வில் பி அ டைம் வென் த நம்பர் ஆஃப் எக்ஸ் ஹேவ் டோட்டலி ரெடியூஸ்ட். ஸோ ஓவரீஸ்லேருந்து எக்ஸே ப்ரொடியூஸ் ஆகாத பொழுது யூட்ரஸ் எதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகணும்? அது எண்டோமெட்ரியல் சேஞ்சஸ் நடக்காது. இப்போ ஓவரீஸ்லேருந்து தான் அந்த எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனும் வருது. ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் எண்டோமெட்ரியம் வளர்றதுக்கு நல்லது என்விரான்மெண்ட்டை வந்து அமைச்சு கொடுக்குது. ஸோ அப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானும் கம்மியாயிடும், ஃபாலிக்கல்ஸ் கம்மியாயிடும், வர எக்கு வராது. அப்போ எண்டோமெட்ரியமில் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஃபாலிக்கல்ஸ் கம்மியாகும் போது யூட்ரஸில் நடக்கிற சேஞ்சஸ் கம்மியாயிடும், மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதவிடாய் வந்து பொதுவாக எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கும்? நார்மலாக நாம் வந்து எதிர்பார்க்கறது வந்து யூஸ்வலாக கேர்ள்ஸ் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இந்த டைம் தான் இல்லையா? ஸோ யூஸ்வலி ஆரம்பிக்கிறது அதாவது பியூபர்ட்டி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 14 15 எனி டைம் இஸ் கன்சிடர் ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து அப்போது எல்லா டைமும் ஓகேன்னும் போது எந்த டைம் ஓகே இல்லை அப்படின்னு தான் யோசிக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து too early, that is below 10 years or below 9 years, அது வந்து ரொம்ப early. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாக பியூபர்ட்டல் சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த பேபிக்கு மற்ற செல்ல க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாங்கள் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஏர்லியாக இருந்தாலும் தப்பு, அதே சமயத்தில் ரொம்ப லேட்டாக இருந்தாலும் தப்பு. அதாவது நான் இந்த மாதவிடாய் மெனார்க்கோட சேர்ந்த தீலார்க் அண்ட் பியூபார்க்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த முடி வளர்ச்சி, மார்பக வளர்ச்சி அப்படின்னு இப்போ எல்லாமே இருக்குது. மெனார்க் மட்டும்தான் வரல, அதாவது பீரியட்ஸ் மட்டும்தான் வரலன்னா நீங்கள் ஒரு 16 வயசு வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து மார்பக வளர்ச்சியும் தென்படலை, அந்த முடி வளர்ச்சியும் தென்படலை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமே நம்ம வந்து என்ன குறை அப்படின்னு பார்க்கறது நல்லது. டாக்டர், இந்த மாதவிடாய் நிறுத்தம் வந்து பொதுவாக எந்த வயசுல ஏற்படும்? நிறுத்தம், மாதவிடாய் நிறுத்தம் வந்து நார்மலாக நம்ம ஒரு 45லேருந்து 55 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 40 இப்போ நிறைய லைஃப் ஸ்டைல் எதனால் நிறைய விஷயங்களால அது கொஞ்சம் நீடிச்சிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா 45லேருந்து 55 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் எப்போ வேணாலும் வந்து மாதவிடாய் நிற்கலாம். ஓகே டாக்டர், இப்போ 35 வயசுல எல்லாம் மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படுது இல்லையா? ஸோ இதுக்கான காரணம் வந்து இந்த கருமுட்டை
இல்லாதது டிப்ளீஷன். கரெக்ட். கருமுட்டை இல்லாததுனால தான் முன்னாடியே ஏஜில் இப்போ நான் வந்து நார்மலாக சொல்கிற ரேஞ்ச் வந்து 45 to 55 சொன்னேன். பட் இப்போ நாங்கள் வந்து ஓபிடியில் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு 35 இயர்ஸ்லேயே வந்து எனக்கு ஒரு 1 இயராக பீரியட்ஸ் வரல, எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸாக வரல, எனக்கு வந்து இல்லை ஒரு 4-5 மந்த்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து வரமாட்டேங்குது, அதுக்கப்புறம் ப்ராப்பராக வருது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா கருமுட்டை சரி ஒன்று அந்த முட்டை வளர்ச்சி இருக்கிற அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து டிப்ளீட் ஆகலாம். இது எல்லாமே டிப்ளீட் ஆகிறதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் உடம்புல வந்து அப்நார்மல் லெவல்ஸில் இருக்கிறது தான். ரொம்ப ஜாஸ்தி ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது தப்பு, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அந்த ஃபுல் ஓவரியுமே வந்து ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் ஆஃப் ஓவரின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஓவரி வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 45 தான் அதோடைய செயலை வந்து நிறுத்தணும். அதுக்கு பதிலாக அது ஒரு 30-35 வயசுலேயே அதோடைய செயலை நிறுத்திடுது அப்படின்னா அது ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர். அது பல காரணங்களால இருக்கலாம். ஸோ அதனால் உடலுக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுமா? ஆமாம். இப்போ வந்து மெயின் ரீசன்ஸ் ஏன் நம்மளுக்கு ப்ரீமெச்சூராக பீரியட்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, நிறைய வெயிட் கெயின், ஒபிசிட்டி. ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் அந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி வர்றது. இப்போது நம்மளுக்கு பீரியட்ஸ் நிற்கிறதுனால ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் முன்கூட்டியே நிற்கிறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா பை தென் நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், பிள்ளைகளை பெற்றுட்டுருப்போம். அதுக்கப்புறம் யூட்ரஸ்க்கும் ஓவரிஸ்க்கும் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். பட் நீங்கள் எதனால் அதை கொண்டு வரீங்க? ஒன்லி பிகாஸ் ஆஃப் யர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லையா? இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த ஒபிசிட்டினால டயபெட்டிஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், நிறைய அதர் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும். அண்ட் மோரோவர் லேடிஸில் வந்து திஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ரைட் ரேஷியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபார் கால்சியம் இன் த போன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து நான் நார்மலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய கால்சியம் இருக்கிற பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க, இல்லை கால்சியம் டேப்லெட்ஸே சப்ளிமெண்டேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம ஏர்லியாக நமக்கு வந்து மெனோபாஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர்னால போன் தேய்மானங்கள் ஜாஸ்தி இருக்கும், அப்புறம் மூட்டு வலிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ நம்மளுக்கு ஏர்லி மெனோபாஸ் ஆகிறதுனால வர இஷ்யூஸ் வந்து பிகாஸ் ஆஃப் அதர் ஆடட் ப்ராப்ளம்ஸ், இல்லாட்டி நம்மளுடைய எலும்பு தேய்மானங்கள் அதெல்லாம். டாக்டர், அடுத்ததா இந்த மாதவிடாய் நிறுத்தத்தினுடைய முக்கிய அறிகுறிகள்லாம் என்னென்ன டாக்டர்? ஓகே, மாதவிடாய் நிறுத்தத்துடைய முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லா அறிகுறிகளுமே முக்கியமாக வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில் இல்லாததுனால தான். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஆக்சுவலி விமன் ஆர் வெரி கிஃப்டட். நமக்கு ஏன்டா இந்த டெய்லி மாதம் இந்த பீரியட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு. பட் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னா அது நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி ஃபார் மைண்டை ரொம்ப காமாக மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் நம்மளுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறது, அந்த அந்த ஒரு சாஃப்ட்னஸ் யூ சி கேர்ள்ஸ் ஃபேஸ் அண்ட் பாய்ஸ் ஃபேஸ்னால் அந்த ஒரு லைவ்லினஸ் இருக்கும் அந்த கேர்ள்ஸ் ஃபேஸில். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கின்னோடைய டெக்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி இந்த மென்டல் பீஸ், அதே மாதிரியான பாடி டெம்பரேச்சர் வில் பி ஏபிள் டு கோப் அப் பெட்டர். இல்லை நம்ம கோல்டாக இருந்தாலும் இது வார்ம்த்தாக இருந்தாலும் சொல்லி, ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாக இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற விமென்க்கு வந்து தே வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கோப் அப் வித் மெனி திங்ஸ். பட் ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குதுனாலே ரெகுலராக இருக்குது அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அப்படின்றதுனால. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அப்நார்மல் ஆகுது இல்லை கம்மி ஆகுது அப்படின்னா ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கலாம். திடீர்னு உடம்பு வந்து அப்படியே கொதிக்கிற மாதிரி, அந்த அனல் பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, நிறைய ஸ்வெட்டிங் இருக்குன்னு
ஸ்வெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நைட் ஸ்வெட்டிங் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்வெட்ஸ் எஸ்பெஷலி வெரி காமன். லைக் நைட் தூக்கத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்வெட்ஸ் வருது. அண்ட் மோர் ஓவர் நான் சொன்ன மாதிரி ட்ரைனஸ், ஸ்கின் ட்ரைனஸ், அது வந்து மோர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து வெஜைனல் ட்ரைனஸ். ஓகே, அந்த பீரியட்ஸ் வர அந்த துவாரம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால எரிச்சல் ஜாஸ்தி வர்றது, யூரின் போகும்போது அந்த எரிச்சல் வர மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாம் வந்து நார்மல் சேஞ்சஸ்னால தான், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. மோர் ஓவர் நெக்ஸ்ட் தூக்க இன்மை. ஸோ நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், நைட்டில் சரியாக தூக்கம் வராது. அப்புறம் அந்த ஏஜுக்கு மேலே நம்மளுடைய தசை அதெல்லாம் வலுவு எழுந்த மாதிரி இருக்கும். ஸோ மசில் நிறைய பெயின், ஃபெட்டிக், நிறையா நார்மலாக பண்ணிட்டு இருந்த வேலை எல்லாமே இப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால அது ஃபெட்டிக் இருக்கலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி மூட் ஸ்விங்ஸ் நிறைய. லைக் இந்த போஸ்ட் மெனோபாஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அழணும் போல இருக்கு, அந்த டிப்ரெஷனில் போகிறது. ஸோ எக்ஸாக்ட்லி பிகாஸ் அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்ரி திங் வாஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன் தியர் பாடி. Now there is a depletion of estrogen and progesterone. அதுக்கப்புறம் they are supposed to handle it. So ஒரு 6 months or 1 year அந்த பீரியட் காலத்துக்கு வந்து they'll find it difficult. அதுக்கப்புறம் this is the new normal, நார்மல்ன்ற மாதிரி ஆயிடும். போஸ்ட் கோவிட்ல நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாமல் தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது they get kind of suited. But at that interface time around menopause and immediately after menopause, these are the important changes that they'll see. அப்புறம் weight gain இருக்கலாம். டெஃபினெட்லி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அப்நார்மலாக ஆகும்போது there will definitely be a weight gain. ஸோ அந்த டைம் பீரியடில் தான் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஒபிசிட்டினால. ஸோ ஆல் திஸ் ஆர் த சேஞ்சஸ். ஓகே, அந்த டைமில் அந்த மன அழுத்தம் ஏற்படுதுன்னா அது எப்படி எதிர்கொள்கிறது டாக்டர்? லாட் ஆஃப் நம்மளுடைய ஃபிசியாலஜி நாமளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து நமக்கு பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இப்போ நம்ம பாடியில் நம்மளுக்கு ஒரு 40 to 43 நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு வருது, அதே சமயத்தில் பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் ஆகுது அப்படின்னாலே ஓகே, நம்ம வந்து we are approaching towards menopause நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ வந்து we should keep ourselves calm, get more of இந்த மன அழுத்தம் வந்து வர்றதுக்கான காரணம் வந்து too much of stress related hormones inside our body. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் வந்து அதோடைய பாதிப்பு ஜாஸ்தி இருக்காது. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாதப்போ அதோட பாதிப்பு வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகிறது, எல்லாத்தையுமே நம்மனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பழி சொல்லிக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ட்ரை டு ரியலைஸ் தட் ஃபிசியாலஜி வைஸ் நான் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எனக்கு கம்மியாகுது, ஐ நீட் டு காம் டவுன் அ பிட். கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் யோகா, கொஞ்சம் டேக் அ நார்மல் வாக், நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தனாலே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் வந்து உடைய பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும். when we expose ourselves to physical activity இல்லையா, லைக் வாக்கிங், நார்மல் ப்ரீஸில் நடந்து போகிறது, லைக் listening to some music, all these things will help us in other ways to இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ பல பேருக்கு அது தெரியாது. கரெக்ட். அதுதான் நம்ம முக்கியமாகவே இந்த என்டையர் ப்ராசஸை நாம் வந்து எதிர்கொள்ளணும். இந்த சேஞ்ச் இன் யூ வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த நார்மல் ப்ராசஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பாடி. அந்த ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே வி வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதவிடாய் நிறுத்தம் மூலயமா வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து பாதிக்குமா? கண்டிப்பாக. அதாவது ஈஸ்ட்ரோஜன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும் போது வந்து அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் அ பூன். நம்மளுக்கு வந்து தெரியாத ஒரு வரம் தான் இந்த மந்த்லி பீரியட்ஸ். அந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் த ஏஜ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் பார்த்திங்கன்னா நம்ம விமெனில் வந்து இட் வில் ஆல்வேஸ் பி ஆஃப்டர் 50s. இந்த பிஃபோர் 50s எல்லாம் வர ஹார்ட் அட்டாக், இந்த பிளட் கிளாட் ஆகிடுது, பிளட் கிளாட் ஆகிறதுனால வர இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே மேல்ஸ்க்கு தான் வரும். ஏன்னா டில் வி ஹாவ் அவர் நார்மல் சைக்கிள்ஸ் இல்லை, அந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இட் வில் டேக் கேர் ஆஃப் த பிளட் ஃப்ளோ.
ஃப்ளோ, அந்த கிளாட் ஆகிறது, அந்த என்னது அத்ரோஸ்க்ளரோட்டிக் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த கொலஸ்ட்ரால் போய் தேங்கிறதுனால வர இரத்த அழுத்தங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி விமெனில். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து தேர் டேக்கிங் கேர் ஆஃப் தெம். ஸோ அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இது ஆயிடுச்சுனாலே, கம்மி ஆயிடுச்சுனாலே, அந்த மெனோபாஸ் கழித்து அவங்களுக்கு சடன்னாக ஒரு லெட் கோ அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சடனாக இல்லை, இப்போ அவங்களுடைய ஹெல்த்தையும் அவங்க டேக் கேர் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு வெயிட் கெயின் இருக்க போது, எந்த விதத்துலேயும் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டிலே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் எல்லா வலியும் செட்டுன்னு ஆகும். ஸோ அப்போ இன்னுமே அவங்க ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் ஆன் ஆகும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கான ரிஸ்க் ஃபார் ஹார்ட்டு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இந்த மாதவிட நிறுத்தத்தினால வறண்ட சருமம் ஏற்படும் சொன்னீங்களா? ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நம்ம? ஓகே, வந்திருக்காங்க டாக்டர், பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் பட்பாடி பகுதியிலேருந்து. ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார், பெண்களுக்கு குறிப்பிட்ட இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு என்ன காரணம், அது ஒன்றும். ரெண்டாவது, ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா அந்த வெயிட் போடுவதும், வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்ல அந்த சேஞ்சஸ் அப்படின்னும் வரும்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது ப்ரிடாமினண்டா இருக்கும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நார்மலாகவே வந்து நம்மளுடைய ஹார்மோன் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இட் வில் அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய குட் ஹார்மோன் லெவல்ஸ், த லெவல்ஸ் ஆஃப் டோபமின், செரட்டோனின், இந்த மாதிரி ஃபியூ ஹார்மோன்ஸ் இருக்குது. இது இப்போது நம்ம ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், நம்ம அட்ரினல் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்குது. ஸோ அந்த கிளாண்ட்லேருந்து வர ஹார்மோன் வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் தான். இப்போ அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னாலும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு யாரோ ஒருத்தவங்க என்னை வந்து பிடிச்சி தள்ள போகிறாங்க, ஸோ ஐ ஷுட் ஆக்ட் இமீடியட்லி இல்லையா? நான் வந்து தற்காப்புக்காக இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் பொறுமையாக அவனை திரும்பி பார்த்து நான் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளார தட் ஈவெண்ட் வில் பி ஓவர். ஸோ இஃப் தேர் இஸ் எமர்ஜென்சி, மை பாடி ஷுட் ரியாக்ட் இமீடியட்லி டு தட் எமர்ஜென்சி. அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸை கொண்டு வர்றது தான் இந்த ஸ்டீராய்ட்ஸ். ஸோ நம்ம பாடிக்கு ஸ்டீராய்ட்ஸும் தேவை, ஆனால் அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ், இப்போ நம்ம கோவப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக கோவப்படுறோம். ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸ் மட்டுமே இருந்துச்சுனாலே நம்மளுக்கு எப்பயுமே அந்த டென்ஷனான ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். பட் பாடியில் வந்து தட் ஸ்டீராய்ட்ஸ் ஆர் லைக் வெல் பேலன்ஸ்ட் பை யோர் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ யூ டோன்ட் ஹாவ் த மூட் ஸ்விங்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் மெனோபாஸ், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் நமக்கு இல்லை. ஸோ அப்போ அந்த சைடு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து இட்ஸ் அட் அ அப்பர் ஹேண்ட். நவ் யூ நீட் டு ரெடியூஸ் தெம் வித் சம்திங் எல்ஸ். But is it possible to produce estrogen and progesterone in your body without ovaries? No, it's not possible. So appo we should look for other hormones that can help us. Appo neenga pathina dopamine, serotonin. So normally like serotonin and all is like secreted in the body even with a small hug. நம்ம ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சாலே வீல் ஃபீல் ஹாப்பி இல்லையா? தீஸ் ஆர் ஆல் த ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஸோ அந்த மாதிரி தீஸ் ஆர் ஆல். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, எஸ் ஜஸ்ட் ஸ்டாப் ஃபார் அ மினிட், ஒரு ஹக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் லைக் இட் காம்ஸ் தெம் டவுன். தட்ஸ் பிகாஸ் செரட்டோனின் இட்ஸ் லைக் செக்ரீட்டட் இன் த ஹியூமன் பாடி. ஸோ we can look for development or increase in the level of these hormones. அதுக்கு தான் நான் சொன்னேன் physical activity like listening to music, yoga, meditation, வாக்கிங் அவுட் இன் தி ஏர், இதெல்லாம் வந்து உங்களுடைய லெவல்ஸ் ஆஃப் டோபமின், செரோட்டோனின் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் வில் ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அவங்க கொஸ்டின் கேட்டது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி, ஒபிசிட்டினால ஹார்மோன் லெவல்ஸ் ஜாஸ்தி இருந்தால் ஈஸ்ட்ரோஜன். ஆக்சுவலி ஈஸ்ட்ரோஜன் வந்து ஓவரீஸில் தான் சிந்தசைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் தேர் இஸ் ஒன் மோர் அதர்
வே இன் விச் ஈஸ்ட்ரோஜன் நம்ம பாடியில் சுரக்கலாம். ஒன்று வந்து கொழுப்பு செல்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூ, ஃபேட் செல்ஸ். ஸோ ஃபேட் செல்ஸ்லேயும் வந்து ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் இருந்ததுன்னா அது அந்த முட்டை வளர்ச்சியை வந்து தடைப்படுத்தும். ஸோ அதனால் இப்போ நான் ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நான் வர வைக்கணுன்னாலே ஃபஸ்ட்டு அவங்கள வெயிட் லாஸ் பண்ண வைக்கணும். இல்லாட்டி டேப்லெட்ஸ் கொடுத்து கூட நான் இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸை ரெகுலரைஸ் பண்ணலாம். பட் ஒன்லி டேப்லெட்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அது வேலை செய்யும். திருப்பி டேப்லெட்ஸை நான் ஓவர் த லைஃப் லாங் நான் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா? ஒரு 3 months 4 months நான் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறேன். பட் அல்டிமேட்லி அவங்க பாடியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஷுட் கம் டவுன் டு நார்மல். ஸோ அது எப்படி திரும்பி வரும்? ஒன்லி இஃப் ஷி லூசஸ் வெயிட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஈவன் ஸ்கூலில் ஹெல்த் எஜுகேஷன் இப்படிலாம் போகும்போது வி டெல் த கேர்ள்ஸ், டோன்ட் புட் ஆன் வெயிட், டோன்ட் ஈட் ஸ்நாக்ஸ், ரொம்ப ஜாஸ்தி ஸ்நாக்கிங், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இருந்ததுன்னா வெயிட் கெயின் இருக்கும். வெயிட் கெயின் இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி சைக்கிள்ஸ் இர்ரெகுலர் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்கும் போது வந்து முட்டை வந்து வெடித்து அந்த முட்டை வெளியே வராமல் அப்படியே நீர் கோத்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிஸ்ட், நீர் கட்டிகள் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. நீங்கள் வேற ஒரு ஹெலோ டாக்டரில் கூட நான் சொல்லியிருக்கேன் அபவுட் PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெயிட் கெயின்னால இந்த ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கிறதுனால PCOSன்ற ஒரு கண்டிஷனும் வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக். டாக்டர் அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் எங்களுக்கு கேளுங்க. பீரியட் நிக்கிற டைம் எவ்வளோங்க? நார்மலா சொல்லுங்க. பீரியட் எந்த வயசுல நிற்கும்? பீரியட்ஸ் நார்மலா வந்து 45லேருந்து 55 வயசுக்குள்ளார நிற்கும். இது வந்து நார்மல். சரி மேடம், எங்க பொண்ணு 53 ஆகுது, ஒன்னும் பீரியட் வந்துன்னு இருக்குது, அதுக்காகத்தான் கேட்டேன். 55 வயசு வரைக்குமே நிற்கிறது நார்மல் தான். ஆனால் ஒரு 53 54 பீரியட்ஸ் வந்து மாதம் கரெக்டாக வருது அப்படின்னா நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் பக்கத்தில் யாராவது நீங்கள் கைனகாலஜிஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா. ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் வந்துடுறாங்க டாக்டர், பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பானு பேசுகிறேன் மேடம், முத்தியார்பேட்டை. ஓகே மேம் இருக்காங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு மெனோபாஸ் 60 வயசு ஆகுது மேடம். ஓகே. எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குது மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தசையும் வலிக்குது. இப்போ நல்லா வேலை செய்யலாம், இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சாலும் ரொம்ப டயர்டாகிடுது, ரொம்ப வலிக்குது. ஷோல்டரு, அந்த முதுகு, முட்டி எல்லாம் ஜாயிண்ட் வலிக்குது மேடம். இப்போ ஒரு வருஷமா தான் மேடம், இத்தனை வருஷமா நல்லா இருந்தது. அந்த 60 அபோவ் தொட்ட உடனே ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நார்மல் வேலையை செய்ய முடியல மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஏதாவது பெயின் கில்லர் ஏதாவது போட்டா கொஞ்சம் கம்மியாகும், திரும்பி அதே வலிதான், அதே அந்த டெய்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், வேலையை செய்ய முடியல. ஓகேம்மா, நீங்க மெனோபாஸ் அட்டெண்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? மெனோபாஸ் வரல மேடம், எனக்கு யூட்ரஸ் ஆபரேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, எத்தனை வயசுல ரிமூவ் பண்ணாங்க? அது 42ல பண்ணாங்க மேடம். 42. ஓகே. இப்போ சாதாரணமா இது மெனோபாஸ் யூட்ரஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 42ல ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நார்மலா மெனோபாஸ் நடக்கிறது வந்து அந்த 42 43 45லேருந்து சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன், 45லேருந்து 55. ஸோ இது வரைக்குமே அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க உங்க உடம்பு. அதனால தான் 60 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு பெயின் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி இந்த கால்சியம் எல்லாம் வந்து கண்டிப்பாக மெனோபாஸ் ஆகி ஒரு 5 years அந்த டைம்லேயே வந்து நம்ம பாடியில் இருக்கிற கால்சியம்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகும் போது அப்போ மேடம் எழுதி கொடுத்தாங்க. அப்போ ஆபரேஷன் டைம்ல இருந்தே செல்கால் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ சமீபத்தில் நிறுத்திட்டீங்களோ? இப்போ போடல மேடம், ஒரு வருஷமா நிப்பாட்டிட்டேன். நான் சொல்ல வந்தது அதுதான், நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய எலும்புலாம் வந்து ரொம்ப தேய்மானம் இருக்கும். அது போக போக இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்ததுனால அது ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தேய்மானம் ஜாஸ்தி இருக்கும் போது உங்களுக்கு பெயின் இருக்கும். கால்சியம் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கோங்க. எல்லாம் முடியல மேடம், மாத்திரை எடுக்கிறத விட எல்லாம் ஃபுட்டில் எடுத்துக்கோங்கன்றாங்க மேடம்.
ஃபுட்டுலேயும் எடுத்துக்கலாம். பட் நம்ம தேவையான, அதாவது இந்த ஏஜில் இப்போது நார்மலாக இப்போ வளர்கிற பிள்ளைக்கு வந்து நம்ம டேப்லெட் கொடுக்கறதுக்கு பதில் ஃபுட்லேயே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அப்போ வந்து அவங்களுக்கு தேவை திடமாக இருக்கும், அது வந்து ஃபுட்டில் வந்துடும். இப்போ தேவைக்கு ஜாஸ்தி, இப்போ நம்மளுடைய தேவை வந்து நார்மலை விட ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா தேய்மானம் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதையும் பார்க்கணும், ஓரளவு அது போய் தங்கறதுக்கும் நம்ம ஏற்பாடு செய்யணும். அப்படி இருக்கும் போது அந்த லெவல் நார்மலாக நம்ம 1 கிராம் ஆஃப் கால்சியம் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக நம்ம ஆகாரத்தில் எடுத்துக்கிறது வந்து அந்த அளவுக்கு வராதுமா. 300லேருந்து 400 மில்லி வரைக்கும் தான் வருமே தவிர, கிராம்ஸ் வரைக்கும் வருமே தவிர மில்லி வரைக்கும் வரும், 1 கிராம் வராது. ஸோ அதனால டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது சென்கால் மேடம் 1000 போட்டேன், அது டெய்லி போடணுமா இல்லை வாரம் 2 வாட்டி போடலாமா? அதிகமாக போட்டா அட்லீஸ்ட், அதாவது அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் ஆகுது நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஞாபகம் வரும்போது இல்லை ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. இன்னொரு கொஸ்டின் மேடம், இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அப்பப்போ ஆகுது மேடம். ஒரு 6 மாசம் 2 வாட்டி அப்படி வந்துருது மேடம். கல்ச்சர் டெஸ்ட் பண்ண ஒன்றும் இல்லைன்றாங்க, ஆனால் திடீர்னு இதாகுது மேடம். யூரின் ரொம்ப எரியுது. அப்போ திரும்பி அந்த டாக்டர் போனால் அதே மாத்திரை அந்த சிறப்பு கொடுக்குறாங்க. திரும்பி அந்த 5 நாள் சாப்பிட்டா கம்மியாகுது, திரும்பி ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் அப்பப்போ வருது, இரிட்டேஷன் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த நார்மலி வந்து வெஜைனல் ட்ரைனஸும் மெனோபாஸ்க்கு அப்புறம் வரும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த ட்ரைனஸ் வரும்போது நார்மலாக நம்மளுடைய அந்த தசையில் எல்லா துவாரத்தையை சுற்றி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நார்மலாகவே சில எதிர்ப்பு சக்திகள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ட்ரைனஸ் ஆகும்போது அந்த நார்மல் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு போயிடும். ஆமாம், அது ப்ளஸ் நம்ம பியாண்ட் அ சர்டன் ஏஜ், ஒரு 50 வயசுக்கு மேலே சுகர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சுகர் இருக்குங்களா? இல்லை மேடம், பிபி இல்லை. ஓகே, நார்மலாக இருக்கும் மேடம். ஓகே, நார்மலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஒரு தடவை உங்களுடைய சுகரை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை சுகரும் நார்மலாக இருக்குது பட் ஸ்டில் அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க, அடிக்கடி யூரின் போங்க, யூரின் தேக்கி வைக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம இன்ஃபெக்ஷனை அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேம். நன்றி மேம். மேம், இந்த ஹார்மோன் மாற்று சிகிச்சை பற்றி பேசிக்கிட்டோம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன? ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா இப்போ வந்து நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்னால அதுக்குரிய குறைபாடுனால அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து இட் இஸ் அவைலபிள். ஏன் இந்த குறைபாடை நம்ம வந்து கரெக்ட் பண்ணக்கூடாதா? ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உற்பத்தி வந்து ஓவரீஸ்லேருந்து வருது, ஓவரீஸ் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் நிறைய விஷயம் நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம் இல்லையா? இப்போ தைராய்டு ஹார்மோன், தைராய்டு செக்ரீட் பண்ணலன்னா தைராய்டு வெளியிலேருந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை நம்ம வெளியிலேருந்து கொடுக்கக்கூடாதா? ஸோ தட் எல்லாமே இட்ஸ் டேக்கன் கேர் ஆஃப் மாதிரி. ஸோ எஸ், கொடுக்கலாம். ஸோ அப்படி அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை நம்ம வெளியிலேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அவைலபிள் சின்ன சின்ன டோசேஜில் இட் இஸ் அவைலபிள். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான சிம்டம்ஸ் இருக்குது, லைக் நைட் ஸ்வெட்ஸ் மட்டும் இருக்குது, இல்லை நிறைய ஹாட் ஃப்ளஷஸ் மட்டும் இருக்குது, இல்லை நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, இல்லை பேஷண்ட் டிப்ரெஷனில் போகிறாங்க அப்படின்றது வந்து அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ஹார்மோனல் மெனோபாசல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்படி வந்து நம்மளுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்றதெல்லாம் நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணல. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸில் நம்மளால் டேக் கேர் பண்ண முடியல, கண்டிப்பாக தேவை ஹெச்ஆர்டி தேவை அப்படின்னா, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தேவைன்னா நம்ம வீ கேன் கோ ஃபார் தட், நம்ம அது போகலாம். பட் என்ன அப்படின்னா பியாண்ட் அ சர்டன் ஏஜ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பாடியில் இருந்துகிட்டே இருக்கும் போது நம்ம இவ்வளோ நாள் அட்வான்டேஜஸ் பற்றினா பேசணும். ஹெச்ஆர்டியோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்ஆர்டியில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஆல் திஸ் வைல் நம்ம 2 ஹார்மோன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் வந்து எல்லா வேலைகளையும் செய்யும், ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஸோ ஈஸ்ட்ரோஜனுடைய ஃபங்க்ஷனை கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஆல்வேஸ் தேவை. லைக் ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக எலும்பு தேய்மானம் தான் நடக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து கரெக்டாக அதோடைய வேலையை முடிக்கிற தருணத்தில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்டார்ட் ஆகிடணும். ஸோ அதனால தான் நான் அந்த சைக்கிளில் வந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அந்த எண்டோமெட்ரியம் வளருது, முட்டை வளருது, அந்த டைமில் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கும். ஓவுலேஷன் ஆன அடுத்த 15 டேஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம என்டையர் சைக்கிள் பார்த்திங்கன்னா இப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே அதோடைய வேலைகளை செய்யாது. இப்போ நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு கொடுக்கணும்னா நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் தான் நம்மளுடைய அதோடைய கம்மி
குறைபாடு தான் நம்மளுடைய அந்த சிம்டம்ஸ்க்கெல்லாம் காரணம். ஸோ அப்போ நான் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் தானே ரீப்ளேஸ் பண்ணணும். ஈஸ்ட்ரோஜன் கூட இப்போ நான் ப்ரொஜெஸ்ட்ரானை போட்டேன்னா நான் கொடுக்கறது வெளியிலேருந்து கொடுக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இட் வில் நாட் பி இனஃப். அப்போ நான் வந்து ஒரு டோசேஜ் ஆஃப் கால்குலேட்டட் டோசேஜ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜனை நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் அன் அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் டு த பேஷண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இருக்கும்போது நம்ம வந்து வெறும் ஈஸ்ட்ரோஜன் வந்து இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் அதர் சைட் எஃபெக்ட்ஸ். லைக் ப்ரொஜெஸ்ட்ரான் உடைய கவுண்டர் பேலன்ஸ் இல்லாமல் பாடியில் ஈஸ்ட்ரோஜன் இருந்துச்சுன்னா, நார்மலாகவே பாடியில் ஈஸ்ட்ரோஜன் இருந்துச்சுன்னா யூட்ரைன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறும் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இருந்ததுன்னா நான் எப்படி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன் பேலன்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் அந்த பிளட் ஃப்ளோ, கிளாட் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது பேலன்ஸில் இல்லாமல் வெறும் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கிளாட் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகும். ஸோ வெறும் அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஆக்ஷன் வந்து இட் கேன் லீட் டு நிறைய ப்ராப்ளம்ஸ். யூட்ரைன் கேன்சர் வரலாம், பிரெஸ்ட் கேன்சர் வரலாம், ஓவரீஸ் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது முட்டி தேய்மானம் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஓகே, அப்புறம் கிளாட் ஃபார்மேஷன் இருக்கலாம், ரிஸ்க். ஸோ நான் வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் நான் வந்து இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்கா, இல்லை இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டு தான் வி கேன் கிவ் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அதே சமயத்தில் ஒரு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் இருக்கிற பேஷண்ட் ஷுட் பி அண்டர் கண்டினியூஸ் ஃபாலோ அப் ஃபார் ஆல் தீஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஏன்னா 6 months ஒன்ஸ் வந்து அவங்க செக் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஹெச்ஆர்டியை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஹெச்ஆர்டி இஸ் வெரி குட், பட் it should be given under proper supervision by a doctor after assessing other risk factors. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு. ஓகே டாக்டர், அடுத்ததாக வந்து இந்த மாதவிடாய் நிறுத்தத்தின் போது அதாவது இந்த சிறுநீரகப்பை கட்டுப்பாடு இழப்பு ஏற்படுமா? ஆமாம், அதுவும் ஏற்படும். ஒரு நேர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து அந்த கட்டுப்பாடு இழப்பு வர்றதும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ரீசன்னால தான். வெஜைனல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த தசையெல்லாம் வந்து அதோடைய தன்மை, அதோடைய நார்மல் ஃபீல், அந்த பிளட் சப்ளை, அதோடைய ஈரப்பதம் இதெல்லாம் வந்து இழக்கும் போது யூரின் போகிற துவாரம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு வெஜைனா. ஸோ அப்படி இருக்கும்போது அதோடைய அந்த யூரினரி ஹோல் இருக்கு இல்லையா, யூரித்ரான்னு சொல்லுவோம், அந்த இடத்த சுற்றியுமே அந்த ஈரப்பதம், அந்த தசையோடைய வலுவு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்மளுடைய இப்போது நிறைய டெலிவரிஸ் ஆனவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 45-50 இயர்ஸில் வந்து கர்ப்பப்பை இறங்கும். ஸோ அதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட் விமென்க்கு, கர்ப்பப்பை இறங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி எதனாலனா பெல்விக் மசில் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ் ஒரு பெல்விக் மசில் வீக்னஸ், அதாவது யூட்ரஸை தாங்கி பிடிக்கிற அந்த பெல்விஸில் இருக்கிற சில தசைகள் வந்து வீக் ஆகிறதுனால. இது யூஸ்வலாக வந்து நார்மல் டெலிவரி வந்து வீட்டிலே ரொம்ப நேரம் முக்கி பிறக்கிறவங்களுக்கு, அப்புறம் அன்அட்டெண்டட் டெலிவரி, தாய்ஸ் அந்த மாதிரி அன்அட்டெண்டட் டெலிவரி இருக்கிறவங்களுக்கு, ஹோம் அட்டெண்டர்னால மட்டும் இருக்கிறது. இப்போ மோஸ்ட்டாக இன்ஸ்டியூஷன் ஒரு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகுறாங்கன்னா அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. மோரோவர் ஆஃப்டர் சைல்ட் பர்த் அவங்க வந்து இமீடியட்டாக வெயிட் எல்லாம் நிறைய தூக்குறது, அந்த மசில்ஸ் எல்லாம் ஃபுல் ஹீலிங் ஆகாத போது வெயிட் எல்லாம் நிறைய தூக்குறதுனால இந்த மாதிரி யூட்ரைன் ப்ரொலாப்ஸ், கர்ப்பப்பை இறங்குற ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால வர தசை வீக்னஸ் வந்து மெனோபாஸ்னால கூட வரும். ஸோ மெனோபாஸ் ஆகிற காலகட்டத்தில் கூட அந்த தசையில் வந்து வீக்னஸ் வர்றதுக்கு, அந்த பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ் வர்றதுனால என்ன ஆகும், கர்ப்பப்பை சாதாரணமாகவே நார்மல் பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இறங்குறத விட மெனோபாஸ் ஆனவங்களுக்கு ஜாஸ்தியாக இறங்கும். ஸோ அந்த இறக்கத்தினால வந்து அந்த யூரின் போகிற பை வந்து கொஞ்சம் இறங்குறதுனால அவங்களால கட்டுப்பாடு ஜாஸ்தி பண்ண முடியாது. ஸோ இந்த சேஞ்ச் இன் அனாட்டமி, அந்த லொக்கேஷனை விட அது கொஞ்சம் இறங்கி வருது இல்லையா, அதனால் அவங்களுக்கு இருமுனா தும்மனா யூரின் போகிறது, சடனாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க யூரின் போகணும் போல் இருக்குது. நார்மல் சின்ன வயசு பொண்ணுங்க வந்து கொஞ்சம் அடக்க முடியும், ஒரு ½ an hour கழிச்சு கூட போக முடியும். ஆனால் இதுவே ஒரு 60 வயசு பெண்மணி வந்து அவங்களுக்கு இம்மீடியட்லி பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ பெல்விக் மசில் வீக்னஸ்னால ஒரு ரீசன்.
இன்னொன்று வந்து அந்த நார்மல் அந்த மாய்ஸ்னஸ் அந்த தசை தன்மை வந்து மெனோபாஸ் ஹார்மோன்ஸ் இல்லை மெனோபாஸ்னால ஆகிறதுனால ஹார்மோன்ஸோடைய சப்போர்ட் இல்லாததுனால கூட வரலாம். ஓகே டாக்டர், இப்போ மாதவிடாய் நிறுத்தத்துக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்னென்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை நம்ம மேற்கொள்ளலாம்? ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் நம்ம பாடி நம்ம மேனேஜ் பண்ணணும், நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய ஃபிசியாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆக போகுது, நம்மளுக்கு இர்ரெகுலர் ஆகிடுது. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுதுன்னா ஒவ்வொரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு 6 months 1 year 2 yearsலோ நார்மலாக பீரியட் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரவுண்ட் தட் டைம் நம்ம வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் போடுறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ அந்த முக்கியமாக ஒன்ஸ் நம்ம வெயிட் போட்டுட்டோம்னாலே அதை இறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் முக்கியமாக அந்த டைமில் வந்து ரொம்பவே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்றது, எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் நிறையவே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறது. அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு 45 minutes வந்து நடக்கணும், விறுவிறுப்பாக நடக்கணும், கொஞ்சம் வேர்க்கிற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த டிரான்சிஷன் ஃபேஸை வந்து நம்மளை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டிரான்சிஷன் ஃபேஸை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெருசாக சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபுட், எக்ஸசைஸ், இஃப் அட் ஆல் தேவைப்பட்ட ஒரு கால்சியம் சப்ளிமெண்டேஷன், ஏன்னா எலும்பு தேய்மானம் வேண்டாம் அப்படின்ட்டு சில டைம் ரொம்ப நம்மளால் டேக் கேர் பண்ணிக்க முடியல, நம்ம லெவலையும் தாண்டி போகுது. ஏன்னா சில விமன் ஆர் ரியலி சென்சிட்டிவ் டு லாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான், அவங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இதெல்லாம் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். டாக்டர், நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மாதவிடாய் பற்றி நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிங்க. நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி.